welcome to my YouTube channel. This is another episode. ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்றைய கிளாஸ்ல பார்த்து நம்ம சொன்னா இன்றைய கிளாஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் வந்து உராய்வு விசை. உராய்வு விசை எடுத்துக்கொண்ட நம்மடா சரி, முதலாவது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது உராய்வு விசை என்று சொன்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உராய்வு விசைன்னு சொன்னா என்ன பாருங்க, நான் அதை விளங்கப்படுத்துறேன். ஒன்றோடொன்று தொடுகையில் இருக்கின்ற இரண்டு மேற்பரப்புகள் இருக்கு. ஒன்றோடொன்று தொடுகையில் இருக்கின்ற இரண்டு மேற்பரப்புகள் ஒன்று சார்பாக மற்றொன்று இயங்க ஆரம்பிக்குது. அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த பெட்டி வந்து இயங்குதுன்னு வைங்க. அப்படி இயங்குற நேரத்துல இந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில, எப்படி இந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில ஒரு மேற்பரப்பால ஏற்படுத்தக்கூடிய இந்த எதிர்க்கும் வகையில உருவாகக்கூடிய ஒரு விசை தான் சொல்லுவோம் உராய்வு விசை என்று. ஓகேவா? சோ நம்ம டெஃபினிஷன் முதல்ல எழுதிக்கொள்வோம். நம்ம ஷார்ட் நோட்டுக்கு வாங்க. ஒன்றோடொன்று தொடுகையில் இருக்கும் இரண்டு மேற்பரப்புகள் ஒன்று சார்பாக ஒன்று இயங்க ஆரம்பிக்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் திசையில இந்த திசையில இயங்க ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த திசையில் அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அம்மேற்பரப்புகளில் ஒன்றால் தாக்கும் விசை. இதத்தான் சொல்லுவோம் உராய்வு விசை என்று சொல்லி. கொஞ்சம் அழகா போடுவோம். உராய்வு விசை. ஓகே, உராய்வு விசை என்று சொன்னா இதான் விஷயம். ஒன்றோடொன்று தொடுகையில் இருக்கின்ற இரண்டு மேற்பரப்புகள் அது ஒன்று சார்பாக இன்னொன்று இயங்க ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த இயக்கத்தை எதிர்க்கும் வகையில ஒரு மேற்பரப்பால் உருவாகக்கூடிய ஒரு விசைக்கு பெயர் தான் என்ன? உராய்வு விசை. அதாவது சிம்பிளா ஞாபகம் வச்சு கொள்ள போனா இயங்குற திசைக்கு எதிர் திசையில உருவாகக்கூடிய விசை. அவ்வளவுதான். ஓகே, இது ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா இங்க ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருளை என்ன செய்யறேன்னு சொன்னா நான் இழுக்க ஆரம்பிக்க. இதுல ஒரு விட்டராசை கட்டுறேன். கட்டி நான் இதுக்கு ஒரு விசையை கொடுத்து இழுக்க ஆரம்பிக்க. சரியா? இழுக்க நான் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா விசையை கொடுத்து கொண்டே போறேன். 1 நியூட்டன், 2 நியூட்டன், 3 நியூட்டன், 4 நியூட்டன், 5 நியூட்டன் என்று கொடுக்க. சரி, 5 நியூட்டன் வரைக்கும் கொடுத்துட்டேன். 5 நியூட்டன் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 5 நியூட்டன் 6 நியூட்டன் வரைக்கும் கொடுத்துட்டு திருப்பி என்ன செய்யுது? 5 நியூட்டன்ல இருக்கு. இதுவரைக்கும் தான் அப்படி இயங்காம இருக்குது. அதுக்கு பிறகு அப்படி இயங்கிக் கொண்டே இருக்குது.
அதுக்கு பிறகு அந்த நம்ம இந்த விட்டராசன வாசிப்புல எந்த மாற்றமும் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கேன். 1 நியூட்டன் ஆகுது, 2 நியூட்டன் ஆகுது, 3 நியூட்டன் ஆகுது, 4 நியூட்டன் ஆகுது, 5 நியூட்டன் ஆகுது, 6 நியூட்டன் ஆகுற நேரம் கொஞ்சம் இயங்க எத்தனிக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அப்படி இயங்க எத்தனிக்குது, அப்புறம் அப்படி இயங்க ஆரம்பிக்குது. இயங்குறனே அதுக்கப்புறம் விட்டராசன வாசிப்புல எந்த மாற்றமும் இல்லை. இதை நம்ம அடிப்படையா வச்சுக்கொண்டு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த பிராக்டிகல் அடிப்படையா வச்சுக்கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க, உராய்வு விசைய 3 விதமான உராய்வு விசைகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. எப்படி 3 விதமான உராய்வு விசைகள் காணப்படுதுன்னு சொல்றாங்க. முதலாவது என்ன உராய்வு விசைன்னு சொன்னா, நிலையியல் உராய்வு விசை. நான் உராய்வு விசைக்கு வர நிலையியல் உராய்வுன்னு சொல்லி போடுறேன். அடுத்தது எல்லை உராய்வு. எல்லை உராய்வு. அடுத்தது இயக்கவியல் உராய்வு விசை. எப்படி இயக்கவியல் உராய்வு விசை. சரி, இப்படி 3 உராய்வு விசைகள் காணப்படுது. சரி, பார்த்தா நிலையியல் உராய்வு என்றா முதல்ல 3 விசைகளை 3 உராய்வு விசைகளை முதலாவது பார்ப்போம். நிலையியல் உராய்வு விசை என்று சொன்னா என்ன? சரி, நம்ம இந்த இதுக்கே வருவோம். நம்ம ஒரு பொருளை பிடிச்சு வச்சு இழுத்து கொண்டு இருக்கோம். எப்படி இழுத்து கொண்டு இருக்கோம். அப்படி இழுத்து கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த ஒரு கட்டம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும், பொருள் அசையாமலே இருக்கும். பொருள் அசையாமலே இருக்கும். அப்படி அசையாம இருக்குன்னு சொன்னா அது என்ன ஓய்வுல இருக்கு. அப்படி அசையாம இருந்து அந்த இயங்க எத்தனைக்கிற இடம் வருமே, அது வரைக்குமான அந்த விசைதான் இந்த அது வரைக்கும் தாக்கக்கூடிய உராய்வு விசை பேரு தான் நிலையியல் உராய்வு விசைன்னு சொல்லுவாங்க. நிலையியல் உராய்வு விசை என்னன்னு சொல்லி சொன்னோம்டா, சார்வியக்கம் நடைபெறாத வேளையில் தாக்கும் உராய்வு. தாக்கும் விசை நிலையியல் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். சரி, இது நிலையியல் உராய்வு விசை. அப்ப எல்லை உராய்வு விசை என்று சொன்னா என்ன? எல்லை உராய்வு விசை என்று சொன்னா இங்க பாருங்க, நம்ம இதுவரைக்கும் விசையை கொடுத்து அந்த இயங்க எத்தனிக்கிற கொஞ்ச நேரத்துல இயங்க எத்தனிக்கிற நேரத்துல ஒரு மேக்சிமம் உராய்வு விசை இருக்கும். எப்படி நம்ம விசையை கொடுத்த ஒரு பொருளை இழுக்க அப்படியே இழுத்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர் இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு மேக்சிமம் விசை ஒன்று இருக்குமல்ல, விட்டராசை வச்சு இழுத்து கொண்டிருக்க. அப்படி இழுத்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர் இயங்கல, ஒரு கட்டத்துல இயங்க எத்தனிக்கார், இயங்க ட்ரை பண்ற நேரத்துல ஒரு மேக்சிமம் விசை ஒன்று இருக்கும். அந்த விசைக்கு பேர் தான் எல்லை உராய்வு விசைன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளானது மட்டுமட்டாக இயங்க எத்தனிக்கும் போது பொருள் மட்டுமட்டாக இயங்க எத்தனிக்கும் போது தாக்கும் விசை, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், எல்லை உராய்வு விசை என்று. சரி, இந்த எல்லை உராய்வு விசையானது 2 விஷயங்கள்ல தங்கி இருக்கும். என்னது? எல்லை உராய்வு விசை ஏனா உராய்வு விசை என்று போடுறேன். இந்த எல்லை உராய்வு விசை 2 விஷயத்துல தங்கி இருக்கும். சரியா? முதலாவது விஷயம் தொடுகை மேற்பரப்பின் தன்மை. அதே போல அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா
செவ்வன் மருதாக்கம். மருதாக்கம். சரியா? இந்த ரெண்டு விஷயத்துல என்ன இருக்கு? இங்க செவ்வன் மருதாக்கம் சொல்லி நம்ம என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க. செவ்வன் மருதாக்கம் சொன்னா சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன். படத்தை பாருங்க. ஒரு பொருள் இருக்கு. இப்படி ஒரு பொருள் இருக்கு. இது ஒரு கிடைத்தளம் எடுத்துக்கொள்ளுங்க. கிடை மேற்பரப்பு. ஒரு கிடை மேற்பரப்பு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம் நியூட்டன் 3 விதிகள் இருக்குன்னு சொல்லி. நியூட்டன் இயக்க விதிகள் 3 இருக்கு. அதுல 3வது விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு விசைக்கு சமணம் எதிர்மான மருதாக்கம் உண்டுன்னு சொல்லுது. அந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை ஆகுது. பாருங்க நான் சொல்றேன். சரி, ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஒரு திணிவு இருக்கு. அதை நான் எம்மன்ட்டு சொல்லுவோம். அந்த திணிவினால திணிவுக்கும் இந்த புவியீர்ப்பு பார்முதலால இந்த புவியீர்ப்பு விசை இழுக்கிறதால அவருக்கு ஒரு விசை ஒன்று உருவாகும். அந்த விசையோட பேர் என்னன்னு சொல்லுவோம்? நிறை என்று சொல்லுவோம். வெயிட். அந்த நிறை mg என்று சொல்லுவோம். போன வீடியோல பார்த்தோம் நம்ம. சரியா? இப்ப பொருளால பூமிக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படுதுண்டா பூமியால பொருளுக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். எப்படி? பூமியால பொருளுக்கு ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். அந்த கொடுக்கப்படுற விசைக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மருதாக்கம். அது நம்ம ஆர் என்று சொல்லுவோம். மருதாக்கம். இந்த மருதாக்கத்தை எடுத்துக்கொண்ட நம்மண்டா இது ஒரு கிடைத்தளத்துல இருக்க, அதாவது கிடை மேற்பரப்புல இருக்கிறதால இந்த ஆர் நிறைக்கு சமனாக இருக்கும். ஒரு கிடைத்தளமா இருக்கிறதன் காரணத்தினால இந்த ஆர் நிறைக்கு சமனாக காணப்படும். எனவே ஆர் சமன் mg. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்றது மிச்சம் நல்லது. தேவையெனில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டும். சரியா? சரி, நம்ம அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்ப விஷயத்துக்கு வருவோம். எல்லையுறாய் விசை 2 விஷயத்துல தங்கி இருக்கும். தொடுகை மேற்பரப்பின் தன்மை, அடுத்து செவ்வன் மருதாக்கம். அதோடு சேர்த்து சில இடங்கள்ல உங்கள்கிட்ட கேட்கலாம், மேற்பரப்பின் பரப்பளவுல தங்கி இருக்குமான்னு கேட்டா எப்படி? மேற்பரப்பின் பரப்பளவுல தங்கி இருக்குமான்னு கேட்டா இல்லை என்று சொல்ல வேண்டும். சரி, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போமா? பிராக்டிகல் ஒன்று செஞ்சு பார்த்தோம் சொன்னா எங்க விளங்கப்படுத்தலாம்? சரி, இங்க அளவிடம் சும்மா தானே இருக்கு. இங்க அளவு விளங்கப்படுத்துறேன் பாருங்க. சரி, நான் இங்க விளங்கப்படுத்துறேன். இங்க விளங்கப்படுத்துறேன் பாருங்க. முதல்ல எக்ஸாம்பிள் 1. எக்ஸ்பெரிமெண்ட் 1. தொடுகை மேற்பரப்பின் தன்மை என்ன மாதிரி செல்வாக்கு செலுத்துன்னு சொல்லி ஆராயறதுக்காண்டி இந்த பிராக்டிகலை செய்ய போறோம். சரியா? அது எப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க. முதல்ல என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு சாதாரண மேற்பரப்பு. அது எப்படி மேற்பரப்பு? ஒப்பமான மேற்பரப்பு. அதே இன்னொரு மேற்பரப்பு எடுக்கும். அந்த மேற்பரப்பு கரடான மேற்பரப்பு. இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரு பொருள் இருக்கு, இங்கேயும் ஒரு பொருள் இருக்கு. சரியா? இந்த பொருளை என்ன செய்யறோம்னு சொன்னா பிடிச்சு இழுக்கம். எப்படி? ஒரு விட்டராச கட்டி இழுக்கம். அப்படி விட்டராச கட்டி இழுக்கிற நேரம் 2 பேருக்கும் ஒரு விசை, இவங்க அசையும் வரைக்கும் ஒரு விசையை பிரயோகிக்கும், இவங்க அசைய ஆரம்பிக்கும் வரைக்கும் ஒரு விசையை பிரயோகிக்கும். அப்ப இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் விசை F1 ன்னு சொன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் விசை F2. இந்த ரெண்டு விசையையும் என்ன செய்யறோம்? இந்த ரெண்டு விசையையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இங்க பார்த்தா
இந்த F1 வந்து சிறிதாகவும் F2 வந்து அதிகமாகவும் காணப்படுது. அதாவது இந்த F1 F2 என்று சொல்றது உராய்வு விசை. உராய்வு விசை சரியா? ஒப்பமான மேற்பரப்பு ஒன்றுல வச்சு இழுக்கிற நேரம் வரக்கூடிய உராய்வு விசை வந்து குறைவாகவும், F2 கரடான மேற்பரப்புல வச்சு இழுக்கிற நேரத்துல வந்து உராய்வு விசை வந்து அதிகமாகவும் காணப்படுது. இது ஆகவே இந்த மேற்பரப்பின் தன்மை வந்து எல்லை உராய்வு விசையில செல்வாக்கு செலுத்தும் என்றத இந்த பிராக்டிகல் மூலமாக உறுதி செய்யலாம். ஓகேவா? ஓகே சரி, அடுத்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ்பெரிமெண்ட் 2 இதை எப்படி செய்யறேன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யறேன்னு சொன்னா பாருங்க. முதல்ல ரெண்டும் ஒரே மேற்பரப்பு எடுத்துக்கொள்றேன். ரெண்டும் ஒரே மேற்பரப்பு. இந்த ரெண்டும் ஒரே மேற்பரப்பு எடுத்துக்கொண்டு அதுல ஒரு நிறைய வைக்கிறேன். நிறைய வச்சு என்ன செய்யறேன்? வளமையை போல நம்மள ஆளை வச்சு இழுக்க போறேன். இங்கால அது ஒரு நிறைய வைக்காம ஒன்றுக்கு பதிலா 2 நிறைய வைக்கிறேன். 2 நிறைய வச்சு என்ன செய்யறேன்? விட்டராச கட்டி என்ன செய்யறேன்? இழுக்க ஆரம்பிக்கேன். விட்டராச கட்டி இழுக்க ஆரம்பிக்கேன். அப்படி இழுக்க ஆரம்பிக்கிற நேரத்துல இவருக்கு கிடைக்கக்கூடிய இங்கால இவருக்கு கிடைக்கக்கூடிய விசை வந்து F1 எடுத்துக்கொள்றேன். இவருக்கு கிடைக்கக்கூடிய ஆள வந்து F2 எடுத்துக்கொள்றேன். 2 பேரையும் செக் பண்ணி பார்க்கேன். 2 பேரையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு விடை கிடைக்குது. எப்படி கிடைக்குது? இங்க பாருங்க, இந்த F1 வந்து சிறிதாகவும் F2 வந்து பெரிதாகவும் காணப்படுது. ஓகே, அப்படி இருக்கிறதால நான் ஒரு முடிவுக்கு வரலாம். செவ்வன் மருதாக்கம் இதுல செல்வாக்கு செலுத்துது. எப்படி? இவர் நிறை வந்து இவரை 1 கிலோ எடுத்துக்கொண்டு வரமாட்டா, இவருக்கு தாக்கக்கூடிய நிறை வந்து மரதாக்கம் வந்து 10 நியூட்டனா தான் காணப்படும். இங்க இவருக்கு தாக்கக்கூடிய மரதாக்கம் வந்து இவர் 1 கிலோ இவர் 1 கிலோண்டா 2 கிலோ, அப்ப 20 நியூட்டன் மரதாக்கம் காணப்படும். இவரை விட 2 மடங்கு மரதாக்கம் இவருக்கு இருக்கு. அதனால இவருக்கு கிடைக்கக்கூடிய உராய்வு விசையை பார்க்க இவருக்கு வரக்கூடிய உராய்வு விசை வந்து அதிகமாக காணப்படுது. அதே வேளை மூணாவது எக்ஸாம்பிள் இது வந்து 2வது எக்ஸ்பெரிமெண்ட். செவ்வன் மரதாக்கம் வந்து நம்மளுடைய உராய்வு விசையில் செல்வாக்கு செலுத்துது என்றதை உறுதி செஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும். ஓகேவா? இப்ப மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட் இத பண்ணி பார்த்தோம்டா தொட முடியும். சரி பாருங்க, மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா, மேற்பரப்பின் பரப்பளவு உராய்வு விசையில செல்வாக்கு செலுத்துமான்றதுதான். இங்க பாருங்க, நான் வளமையை போல 2 மேற்பரப்பு எடுக்கேன். 2 மேற்பரப்புல ஒரு ஆளை நான் நிலை குத்தா நிக்க வச்சு இழுக்கிறேன். இன்னொரு ஆளை என்ன செய்யறேன்? கிடையா படுக்க வச்சு இழுக்கிறேன். ஆனா 2 பேரும் வந்து ஒரே நிறையுடைய ஆட்கள். 2 பேரும் ஒரே நிறையுடைய குட்டிகள். 2ஐயும் பிடிச்சுனா இழுக்க. அப்படி இழுக்கிற நேரத்துல இங்க எடுக்கன் இவருக்கு F1 வருது, இவருக்கு இங்க எடுக்கின்ற நேரம் F2 வருது. 2ஐயும் குறிக்கேன், F2 குறிக்கேன். 2ஐயும் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்கேன். செக் பண்ணி பார்க்கிற நேரம் எப்படி எனக்கு ஆன்சர் வருதுன்னு சொன்னா, இந்த F1 வந்து F2க்கு சமனாக காணப்படுது. எனவே நான் இதுல இருந்து ஒன்று முடிவு எடுத்துக் கொள்ளலாம். மேற்பரப்பின் பரப்பளவு ஒரு நாளும் எல்லை உராய்வு விசையில செல்வாக்கு செலுத்தாது என்றது. ஓகேவா? ஓகே, இது மூணு எக்ஸ்பெரிமெண்டையும் நம்ம இப்போ பார்த்தோம். இப்ப அடுத்த விஷயம் இயக்கவியல் உராய்வு விசை. சரியா? இயக்கவியல் உராய்வு விசை என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா என்னண்டா, பாருங்க, பொருள் சார்பியக்கத்தை ஆற்றும் போது தாக்கும் விசை
தாக்கும் உராய்வு விசை, அதுக்கு பேரு தான் இயக்கவியல் உராய்வு விசை. அதாவது பொருள் வந்து இயங்க ஆரம்பிச்சுட்டு, அதாவது இயங்கிட்டு ஒரு பொருள் இயங்கி கொண்டு போயிட்டு இருக்கு, அந்த நேரத்துல தாக்கக்கூடிய விசையோட பேர் வந்து இயக்கவியல் உராய்வு விசை என்று. ஓகேவா? சரி, இந்த இயக்கவியல் உராய்வு விசையை எடுத்துக்கொண்ட நம்ம சொன்னா, இவர் வந்து இந்த இயக்கவியல் உராய்வு விசை வந்து எல்லை உராய்வு விசையிலும் பார்க்க சிறியதாக தான் காணப்படும். எப்படி? இயக்கவியல் உராய்வு விசை வந்து பார்க்கிற நேரம் எல்லை உராய்வு விசையோட ஒப்பிடக்குள்ள, எல்லை உராய்வோட ஒப்பிடக்குள்ள சிறியதாகத்தான் காணப்படும். ஓகேவா? இது ஏன் இப்படி காணப்படுது அப்படி என்று சொல்லி பார்த்த நம்ம சொன்னா, முதலாவது நம்ம இது ஒரு பிராக்டிக்கல் ஒன்று செஞ்சு பார்க்க வேண்டி வரும். எப்படி என்று சொன்னா பாருங்க, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் இங்க இவ்வளவு எழுதுறேன் பாருங்க. இப்படி ஒரு பொருள் இருக்கு, இவ்வளவு விளங்கப்படுத்தி இவ்வளவு எழுதுறேன் பாருங்க. இப்படி ஒரு பொருள் இருக்கு, நான் அதை பிடிச்சி ஒரு விட்டராசில கட்டி வச்சுக்கேன். அப்படி விட்டராசில கட்டி இந்த பக்கமா இழுக்கிற நேரம் நான் இழுக்கிற விசையும், அதாவது நான் கொடுக்கிற விசையும் உராய்வு விசையும் வந்து எப்படி மாறுபடுது என்று சொல்லி நான் ஒரு வரை கொண்ட கீறுறேன். சரியா? அதை எப்படி கீறுறேன் பாருங்க. பாருங்க, கோட போடுறேன். சரியா? போட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் கொடுக்கிற விசையை வந்து என்ன செய்யறேன், அளக்க. முதல்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா விசையை கொடுக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விசையை கொடுக்கேன். இப்படி விசையை கொடுத்து அதிகரிக்க, விசையை அதிகரிச்சுட்டே போறேன். விசையை அதிகரிச்சுட்டே போயிட்டு ஒரு கட்டம் வருது. ஒரு கட்டத்து ஒரு மேக்சிமம் விசைக்கு வந்ததுக்கு பிறகு சடுதியான ஒரு விசை, ஒரு மாற்றம் உண்டு. அந்த விசையில ஒரு சடுதியான ஒரு மாற்றம் உண்டு ஏற்பட்டு மாறாமல் இப்படி இருக்கிறத நான் அவதானிக்கேன். நிலைக்குத்து வந்து என்ன, நிலைக்குத்து வந்து என்னண்டா நம்ம கொடுக்கும் உராய்வு விசை, கிடை வந்தா நாம் வழங்கும் விசை, வழங்கும் விசை. ஓகேவா? இந்த பிராக்டிகல் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். நமக்கு இப்படி ஒரு வரை கொண்டு வருது, உராய்வுக்கான வரைவு. சரி, இந்த வரைவுல இப்படி வந்த வரைவுகள்ல இதுல எது எது எந்தெந்த உராய்வு விசையை குறிக்குது என்று சொல்லி நம்ம முதல்ல பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, முதலாவது இங்க பாருங்க, நான் என்ன செய்யறேன், விசையை கொடுக்கேன். உராய்வு விசையும் வந்து அப்படியே அதிகரிச்சுட்டு போகுது. நான் கொடுக்குற விசையும் உராய்வு விசையும் ஒரே மாதிரி அதிகரிச்சுட்டு போகுது. இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் அது இங்க வரைக்கும் அதிகரிச்சுட்டு போகுது. சரியா? அப்படி இங்க அதிகரிச்சுட்டு போற இந்த இடத்தை சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, இந்த உராய்வு விசையை நான் சொல்றோம் நிலையியல் உராய்வு விசை. என்னண்டு? நிலையியல் உராய்வு விசை. நிலையியல் உராய்வு விசை. சரி, அப்படி நிலையியல் உராய்வு விசை என்று வர சொல்லுவோம். அடுத்து இந்த ஒரு பொருள் இயங்குற நேரம், இயங்குறதுக்கு எத்தனைக்கிற நேரம் ஒரு மேக்சிமம் உராய்வு விசை உண்டு பெறப்படும். அந்த இடம் வந்து இது. இந்த இடத்தை நான் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா பாருங்க, எல்லை என்று சொல்லுவோம். எல்லை உராய்வு விசை. சரியா? அடுத்து இதோ மாறாத விசையில் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் விசை வழங்கினாலும் உராய்வு விசை வந்து மாறாமலே இருக்கு. இந்த இந்த உராய்வு விசைக்கு பேர் என்னன்னு சொன்னா இயக்கவியல் உராய்வு விசை. ஓகேவா? இது வந்து பாஸ்ட் பேப்பர்ல கண்ட மாதிரி எனக்கு ஞாபகம், பார்த்து கொள்ளுங்க. ஓகே, எழுத்து வலியுது. சரி, ஓகேவா? ரைட்.
இதுல முக்கியமான விஷயங்கள் இவ்வளவும் இருக்கு பாருங்க. அடுத்து இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லித்தாரேன். இது உங்களோட சிலபஸ்ல இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா இது உங்களுக்கு தேவைப்படும், சில நேரம் உங்களுக்கு தேவைப்படும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன், இந்த இடத்துல எழுதுறேன். சரி, ஓகே. என்னன்னு சொன்னோம், ஒரு பிராக்டிகல் ஒன்று செஞ்சு பார்க்காங்க. என்ன பிராக்டிகல் சொன்னா, ஒரு மேற்பரப்பு ஒன்று எடுக்காங்க. ஒரு மேற்பரப்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு பொருளை வைக்காங்க. ஒரு நிறைய உள்ள பொருளை வச்சு என்ன செய்யறாங்க, இழுக்காங்க. இழுத்து அதை உராய்வு விசையை கணிக்காங்க. அதே மேற்பரப்புல அவர் நிறைய கூட்டி இந்த பொருளை போல இன்னொரு பொருளை வச்சு அதே போல இன்னொரு பொருளை வச்சு இவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களோட மறுதாக்கம் இருக்குல்ல, இந்த பூமியால் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த மறுதாக்கத்தை அதிகரிக்காங்க. அதிகரிக்கும் நேரத்துல இவங்களுக்கு இந்த இழுக்கிற நேரம் வரக்கூடிய அந்த உராய்வு விசையின் அளவும் அதிகரிக்கிறது உணர்றாங்க. எப்படி மறுதாக்கத்தை அதிகரிச்சா இங்க உராய்வு விசை அதிகரிக்குது, உராய்வு விசையும் அதிகரிக்குது. இந்த தொடர்பை அவங்க காண்றாங்க. அதோட மட்டும் நிக்காம இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த உராய்வு விசையையும் இந்த மறுதாக்கத்தையும் ஒன்று பிரிக்காங்க. இவங்களுக்கு இடையிலான விகிதத்தை எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு மேற்பரப்புக்கு இந்த மேற்பரப்புல மட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமான விகிதம் ஒரு மாறிலியா இருக்கு. எப்படி மாறிலின்னு சொன்னா மாறாது. சரி, இதே போல இந்த மேற்பரப்பு போல இன்னொரு மேற்பரப்பு, எப்படி இங்கால இன்னொரு மேற்பரப்பு எடுத்துக்கொண்டு வச்சு அங்க செஞ்சு பார்க்காங்க. இதே வேலையை அங்க வச்சு இதே போல இழுத்து போட்டு பார்த்தாங்கன்னா இந்த மாறலுக்கு ஒரு மனம் மாறுது. அதே மேற்பரப்புல இந்த விசையை மாத்தி எடுக்காங்க. அப்படி எடுக்கிற நேரம் ஒரு மேற்பரப்புல இவங்க என்னதான் இந்த விசையை மறுதாக்கத்தை மாத்தி இத உராய்வு விசை அளந்தாலும் அதுக்கிடையிலான விகிதம் மாறாம இருக்கு ஒரு மேற்பரப்புல. அதே இன்னொரு மேற்பரப்புக்கு வர நேரம் இந்த மேற்பரப்புல அந்த விகிதம், அந்த மாறிலி, இந்த பெருமானம் இருக்குல்ல, இந்த பெருமானம் இந்த மேற்பரப்புக்கு வர நேரம் வேறுபடுது. ஆனாலும் இந்த மேற்பரப்புல வரக்கூடிய இந்த மறுதாக்கமும் இந்த உராய்வு விசையின் அளவும் அதுக்கிடையிலான விகிதம் எப்படியும் இந்த மேற்பரப்புல அது வச்சு அளவுக்கு மாறுபடாம இருக்குது. நான் என்ன சொல்றேன் விளங்கும் நினைக்கிறேன். எனவே இந்த மாறிலி பெருமானம் அந்த மேற்பரப்புகள் மாறினா மட்டும்தான் மாறக்கூடியதாக இருக்கு. சரியா? அப்படி மாறக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மாறிலி பெருமானத்துல பேர் என்னன்னு சொன்னாங்கன்னு சொன்னா உராய்வு குணகம் என்று சொன்னாங்க. அப்படி உராய்வு குணகத்தை எப்படி குறிப்பாங்கன்னு சொன்னா பாருங்க, மியூ என்ற ஒரு குறியீடை பயன்படுத்தி குறிப்பாங்க. அதோட சேர்த்து உராய்வு விசைக்கான சமன்பாடும் இதுல இருந்து பெறப்பட்டது. F இன் கீழ் R சமன் மியூ என்று சொல்லி, மியூ என்று சொன்னா என்ன, உராய்வு குணகம். இது ஒரு உராய்வு விசைக்கான சமன்பாடு. சரியா? நிலையியல் உராய்வுக்கும் ஒரு உராய்வு குணகம் இருக்கு. அது நிலையியல் உராய்வு குணகம் என்று சொல்லுவாங்க. மியூஎஸ் என்னது, நிலையியல் உராய்வு குணகம். அதே போல இது எல்லை உராய்வுக்கும் இன்னொரு உராய்வு குணகம் இருக்கு. அது மியூ எல்லைக்கு என்னன்னு சொல்ற பி என்று எடுத்துக்கொள்ற நீ. சரியா? இது எல்லை உராய்வு குணகம். இயக்கவியல் உராய்வு விசைக்கும் ஒரு உராய்வு குணகம் இருக்கும். என்னண்டா இயக்கவியல் உராய்வு குணகம் F மியூ சமன் K. சாரி மியூ K. ஓகேவா? இது நிலையியல் உராய்வு குணகம், எல்லை உராய்வு குணகம், இயக்கவியல் உராய்வு குணகம். இப்படி மூணுக்கும் வேற வேற உராய்வு குணகங்கள் வரதால தான் இந்த வரைவும் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடுது. ஓகேவா? விளங்கி இருக்கும் நம்புறேன். ஓகே, இதுல கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து உராய்வு விசையின் பிரதிகூலம் அனுகூலம் இருக்கு. உராய்வு விசையை குறைக்கின்ற முறைகள் இருக்கு. அது உராய்வு விசையை குறைக்கின்ற முறைகள் என்னென்னு சொல்லி நான் இவடத்தை எழுதுறேன் பாருங்க. இந்த படத்தை போட்டு எழுதுறேன். உராய்வு விசையை குறைக்கின்ற முறைகள். முதலாவது முறை என்னன்னு சொன்னா
பாருங்க, இது உராய்வு நீக்கிகளை பயன்படுத்தல், உராய்வு நீக்கிகளை பயன்படுத்தல். இரண்டாவது வந்து ஒப்பமான மேற்பரப்புகள், ஒப்பமான மேற்பரப்பை ஒப்பமாக்குதல், ஒப்பமான மேற்பரப்புன்ற மேற்பரப்பை ஒப்பமாக்கல். அடுத்து உருளை பொதிகைகளை பயன்படுத்தலாம், உருளை பொதிகைகளை பயன்படுத்தல். உருளை பொதிகைன்னு சொன்னா என்னடா, பாருங்க, நீங்க சைக்கிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சைக்கிள் இருக்கும், இது ரெண்டு சைக்கிள் அந்த ரிம் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு மேற்பரப்புக்கு இடையில என்ன செய்வாங்கன்னா சன்னம் இருக்கும், சைக்கிள் சன்னம் இருக்கும். இந்த சைக்கிள் சன்னத்தை வைக்கிறது மூலமாக இந்த ரெண்டு மேற்பரப்பும் ஒட்டி அது உறைஞ்சிப்பட்டு அந்த உராய்வு விசை வந்து அப்படி ரெண்டும் ஒட்டுறதால ஒட்டி வார அந்த உராய்வு விசை வந்து இந்த இடத்துல இந்த சைக்கிள் சன்னங்களுக்கு இப்படி போடுறதால வந்து அந்த உராய்வு விசை வந்து குறையும். ஓகேவா? இதுல அடுத்து என்ன சொல்லணும், உராய்வு செய்கின்ற அனுகூலமும் பிரதிகூலமும் அது அவ்வளவு முக்கியமானது இல்லை. அனுகூலம் மட்டும் சொன்னா என்ன, நன்மை. நன்மை என்றா என்னென்ன நன்மைகள் வரும், நம்ம நடக்கிறதுக்கு உராய்வு விசை பயன்படும், ஒரு பொருளை பற்றி பிடிக்கிறதுக்கு உராய்வு விசை பயன்படும், மற்றும் பல விஷயங்களுக்கு உராய்வு விசை பயன்படும். புத்தகத்தை பார்த்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் இதுல எழுதி நம்ம விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நீங்க அந்த புத்தகத்துல பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து அவர் அனுகூலம் என்று சொல்லி என்னன்னு பிரதிகூலம் என்று சொல்லி பார்த்தனம் என்று சொன்னா என்ன வரும், உராய்வு விசையால சக்தி இழப்பு ஏற்படும். அது எப்படி சக்தி இழப்பு ஏற்படும் சொன்னா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு உதாரணத்தோட விளங்கப்படுத்துறேன். இடத்த நான் போட் ஃபுல் ஆயிட்டு, சரி, இந்த இடம் ஒன்று இருக்கு, ஒரு சின்ன இடவழி இருக்கு, இந்த இடவழிக்குள்ள விளங்கப்படுத்துறேன். பாருங்க, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு பெட்டியை வச்சுக்கேன், ஒரு மேற்பரப்பு வச்சுக்கேன், இங்க வச்சு இந்த பொட்டியை இழுத்துட்டு போறேன், இந்த திசையில எடுத்துட்டு போனா எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இங்க இருந்து இந்த திசையில ஒரு உராய்வு விசை ஒன்று தாக்குது. எனக்கு இப்படி இந்த பொருள்ல எனக்கு ஒரு உராய்வு விசை ஒன்று தாக்குது. அப்படி உராய்வு விசை ஒன்று தாக்குற நேரம் என்ன செய்யறேன், நான் இங்கால எடுத்துக்கொண்டிருக்கேன். இங்கால எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் பாருங்க என்ன செய்யறேன், இந்த உராய்வு விசைக்கு எதிராக ஒரு 10 மீட்டர் நான் இழுக்கிறேன், இங்க ஒரு 10 மீட்டர் இழுத்துட்டு போயிட்டேன்னு சொன்னா இந்த உராய்வு விசைக்கு எதிராக நான் வேலை செஞ்சிருக்கணும். எப்படி, இந்த உராய்வு விசைக்கு எதிராக நான் 10 மீட்டர் இழுத்துட்டு போயிருக்கிறேன்னு சொன்னா இந்த உராய்வு விசைக்கு எதிராக நான் வேலை செஞ்சிருக்க வேணும். என்னட்ட ஆரம்பத்தில் 100 ஜூல் சக்தி இருக்கு, இங்க நான் இந்த 10 மீட்டருக்கு இங்கால வந்து நிப்பாட்டுறேன், நின்றுட்டு நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த உராய்வு விசை வந்து 2 நியூட்டன் இருக்குன்னு வைங்களேன், 2 நியூட்டன் இருக்குன்னு சொன்னா நான் இங்க வந்துட்டு இங்க இருந்து இங்க வந்தோடனே எனக்கு எவ்வளவு நான் வேலை செஞ்சிருக்கணும், இந்த உராய்வு விசைக்கு எதிராக 2 தர 10 சமன் 20 ஜூல் நான் வேலை செஞ்சிருக்கணும். எப்படி, இங்க நான் 20 ஜூல் வேலை செஞ்சிருக்கணும். அப்படி 20 ஜூல் வேலை செஞ்சு எனக்கு நான் இந்த இடத்துல ஆரம்பத்துல எனக்கு 100 ஜூல் சக்தி இருந்துச்சு, இந்த இடத்துல எனக்கு மொத்தம் 80 ஜூல் சக்தி இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன நடக்குது, ரெண்டு சக்தி இழப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்ல, இதே போல எங்க 2 பொருள் இருக்கு. இதே போல ஒரு சைக்கிள் ரிம் எடுத்துக்கொள்ளுங்க, சைக்கிள் ரிம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்படி தானே இருக்கும், இது இடையில குண்டு பொதிகள் இருக்கும். சரியா? இதுக்கு இடையில என்ன நடக்கும் சொன்னா, தேய்படாம இருக்கிறதுக்கு தான், இந்த உராய்வு ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த குண்டு பொதிகைகள் போட்டிருக்கு. ஓகே, சைக்கிள் சன்னம் போட்டிருக்கு. அப்படி இல்லாம இது ரெண்டும் ஒட்டி இருந்து உராய்வோடு இருந்து வேலை செய்ய என்ன செய்யும் சொன்னா, இங்க வேலை செய்ய இங்க ரெண்டும் தேய்பட்டு சக்தி இழப்பு ஏற்படும். அதோடு சேர்த்து சக்தி இழப்பு ஏற்படும். இதே போல அதோடு சேர்த்து என்ன செய்ய மாட்டேன்னா, இந்த இடம் வந்து வெப்பமாக ஆரம்பிக்கும், வெப்ப சக்தி வெளிவிடப்படும். அப்படி வெப்பமாக ஆரம்பிக்கும்னு சொன்னா இந்த பொருளோட வெப்பநிலையை அதிகரிச்சு விடும். அப்படி வெப்பநிலையை அதிகரிச்சு விடுதுன்னு சொன்னா சில நேரம் இந்த பொருள் நெளிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வெப்பமான பொருளை வளைக்கிறது உங்களுக்கு ஈஸியா, நார்மலா இருக்கக்கூடிய பொருளை வளைக்கிறத விட ஒரு வெப்பமாக்கி அதுக்கு பிறகு அந்த பொருளை வளைக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். அதே போல இது வந்து வளைஞ்சுகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
இது வந்து உராய்வு செய்கின்ற ஒரு ஒரு பிரதிகூலமாக காணப்படும். ஓகேவா? அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். விளங்கப்படுத்துறதுக்கு அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓகே, இதுல விளங்கப்படுத்துறதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. அண்ட் இனி அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா விளைவுள் விசை என்ற ஒரு பாடம் இருக்கு. இது வந்து அடுத்த வீடியோவில் விளைவுள் விசைன்றதை பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் வீடியோ. ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா நீங்க தெரிவிக்கலாம், மற்றும் எதுவும் பிழைகள் இருந்துச்சுன்னா சொல்லலாம். கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் கிடக்கு, அடிச்சு நகர்த்தி விட்டுட்டு போகலாம். அண்ட் எனக்கு இன்னொரு ஐடியா ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்படி ஒவ்வொரு செக்ஷனா ஷார்ட் நோட் போட்டு போட்டு கொண்டு போறது அவ்வளவு வினைத்திறனா இருக்குமா என்று கேட்டா எனக்கு தெரியல. பேசாம ஏன் நான் ஃபுல் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஃபுல் பேப்பரை விளங்கப்படுத்தி போடக்கூடாது எனக்கு யோசனை ஒன்று இருக்கு. நான் அதை என்ன மாதிரி செய்யன்னு சொல்லி நீங்க எனக்கு ஒருக்கா கமெண்ட்ல சொல்லி விடுங்க. பார்க்குற ஓயல் மாணவர்களே, உங்களுக்கு இது பயன்படக்கூடும், பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் உங்களுக்கு ஃபுல் பேப்பர் வேணும்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் என்ன மாதிரி சொல்லி பார்க்கேன், எனக்கு தெரிவிங்க. அதோட சேர்த்து நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன். வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி ஒன்று சேனல், வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன். அதில் ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனண்டா அதில் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அதுலேயும் நான் இதிலே போட்டுட்டு அதில் லிங்க்குகள் அதில் போட்டுக்கொள்வேன். அதோட சேர்த்து ஷார்ட் நோட் மெட்டீரியல் எல்லாத்தையும் அதிலே அப்லோட் பண்ணிக்கொள்வேன். ஸோ உங்களுக்கு பயன்படும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.